இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து ஒரு சாமி சாமி கதை சொல்ல போறேன். ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் அமிர்த பால் கடல்ல பெரிய மலைப்பாம்ப வச்சு அங்கிட்டு ஒரு கைப்பிடி இங்கிட்டு ஒரு கைப்பிடி வச்சு இழுப்பாங்க. பாறையில வச்சு நடுவுல வச்சு அமிர்த பால் கடல்ல அமிர்தத்தை இப்படி இழுக்குன்னு இழுத்தாங்க. இழுத்து அந்த அமிர்தத்தை ஒரு சாப்பாடு மாதிரி பிரசாதம் மாதிரி அது வந்து தேவர்கள் அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்க போறாங்க. அப்புறம் வந்து ஸ்ரீ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவங்கள அங்க போனாங்க. அங்க போனோடனே என்ன தெரியும் வதம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம், அப்புறம் தேவர்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலா கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் விஷ்ணு சிவனை சந்திக்க போனாங்க. அப்புறம் சிவன் பார்வதி போல நினைச்சு பார்வதி மாதிரி அழகா இருக்காங்கன்னு நினைச்சு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேரு சுவாமி அப்பா ஐயப்பான்னு ஒரு குழந்தை பிறகுது. அப்பதான் தெரியாம இங்க ஆறுல விட்டு போயிட்டாங்க ஆத்துல. அப்புறம் ஒரு அரசர் வந்து காவலர்களோட வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. அப்ப வந்து அவங்க அங்கேயே வச்சு வளர்த்தாங்க. ஐயப்பா பெரியவரா ஆயிட்டாரு. பெரியவர் ஆனோடனே அப்ப முன்னாடி ஒருத்தன் கொலையடிச்சு கொடுப்பேன் வேலை செய்யணும் போல. அது வந்து நீ கெட்டுவேன் கொலையடிச்சுட்டு ஹலோ அரசரோட வைஃப்ட சொல்றாங்க, இன்னைக்கு வந்து ராணி நீங்க வந்து இப்படி ஒரு தப்ப பண்றீங்க. அடுத்தவன் பையனோட எதுக்கு அவனை ராஜா ஆக்குறீங்க, உங்க பையனை ராஜா ஆக்கலாம்ல அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அவங்க பேச்ச கேட்டு செய்றாங்க. அப்புறம் ஐயப்பனை புலி கடிக்கணும்னு காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. புலி கடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சு. அப்புறம் வந்து ராஜா அவங்க ராஜாவோட வைப்பு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சாங்க. நடிச்சு ஐயப்பனை காட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டு அப்புறம் அவங்கள வந்து ஹலோ கைஸ், எனக்கு